ராஜாவுக்கு எல்லாம் ஒரு அதிகாரம் உண்டு இல்லையா? ராஜா கோட்டைக்குள்ளே நின்று பேசுறதுனால கொஞ்சம் சில அச்சமாக இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஆலோசனை கொடுப்பாங்கன்னா நாம் அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த ராஜா ஆலோசனையை புறக்கணித்தபடினால, அந்த தேவனுடைய மனுஷனை அந்த ராஜா அப்படி சொன்னதுனால என்ன பண்ணாருன்னா, அவர் அப்படியே விலகி போயிடுச்சார். அந்த தேவனுடைய மனுஷன் அப்படியே விலகி போயிட்டார். சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு அவர் போயிட்டார். மறுபடியுமாக அந்த ராஜாவுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு பெருமை மறுபடியும் இஸ்ரவேல் ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா, வா நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம், நம்முடைய பலனை பார்ப்போம், வா நான் உங்களோட யுத்தம் பண்ணி பார்க்கணும்,